கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவ் த ராஜாஸ் சன் ஓன் தி பிரின்சஸ் லாபம். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி. 1892 இந்தியன் ஃபேரி டேல்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. அந்த புக்கை டிரான்ஸ்லேட் செஞ்சு நமக்கு இந்த ஸ்டோரியாக கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னா ஜோசப் ஜேக்கப்ஸ். இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஃபோக்லோரிஸ்ட். இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னா, ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை வந்து மைவ் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற ஒரு விமன் 1880 வந்து டிரான்ஸ்லேட் செஞ்சு எழுதியிருக்காங்க. அவங்க டைரெக்டாக இந்தியன் ஸ்டோரி டெல்லர்ஸ்டருந்து இந்த ஸ்டோரியை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜோசப் ஜேக்கப் அப்படிங்கிற நமக்கு கொடுத்துருக்கிற ஆத்தர் வந்து அவங்க எழுதுனா அதே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை லைட்டாக பாலிஷ் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ராஜா ராணி 2 பேருக்கும் ஒரு பையன் இருப்பாங்க. அதை வந்து ராஜா சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பிரின்ஸ். அந்த பிரின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஹண்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த பிரின்ஸோட அம்மா இருக்காங்க இல்லையா, ராணி, அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க. பட் அந்த பிரின்ஸ் வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க. உடனே ராணி என்ன பண்ணுவாங்க, சரி நீ வந்து ஹண்டிங்க்கு போ, ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நீ மறந்துடவே கூடாது. இங்கே வந்து 4 சைட்ஸ் இருக்குது. அதில் 3 சைடில் வந்து நீ ஹண்டிங்க்கு வந்து போகலாம். பட் இன்னொரு சைடில் வந்து நீ போகவே கூடாது. ஏன்னா அங்கே வந்து பிரின்சஸ் லாபம் வந்து இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீ அந்த சைடு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்ஸும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச்சை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஹண்டிங்காக ஜங்கிள்குள்ளே வந்து போகிறாங்க. அங்கே போகும்போது ஹிராமன் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பேரட் வந்து அங்கே இருக்குது. அது கூட்டமாக இருக்குது. அப்போ அதை ஹண்ட் பண்ணுறதுக்கு பிரின்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எல்லா பேரட்ஸுமே பறந்து போயிருச்சு. அப்போ அதில் வந்து ஒரே ஒரு பேரட் மட்டும் பிரின்ஸை பார்த்து சொல்லுது, நீ எங்களையே ஹண்ட் பண்ண பார்க்குறியா, வா, உன்னை வந்து நாங்கள் எங்கள் பிரின்சஸ் லாபம் கிட்ட சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்ட உடனே யார் அந்த பிரின்சஸ் லாபம், நம்மளோட அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க, இந்த பேரட்ஸும் அப்படி தான் சொல்லுது, எதனால் அப்படி சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஆளாக பிரின்சஸ் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் வந்து பிரின்ஸோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஹண்டிங்கில் இருந்து ரிட்டன் அவங்க வீட்டுக்கே வந்து பிரின்ஸ் போயிடுறாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறமும் பிரின்சஸ் லாபம் பற்றின தாட்ஸ் தான் அவங்களோட மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. ஒழுங்காக சாப்பிட முடியல, அந்த மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் இப்படி பிரின்சஸ் லாபமை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இவங்க வேணும்னே சாப்பிடாம அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நீ போய் பார்த்துட்டு வா, பட் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எங்ககிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரின்ஸும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிரின்சஸ் லாபமை மீட் பண்ணுறதுக்காக ஹார்ஸில் வந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும்போது ராணி வந்து ஸ்வீட்டை வந்து அவங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃபில் வச்சு கவர் பண்ணி பிரின்ஸ் கிட்ட கொடுத்து விடுறாங்க. ஜங்கிள்குள்ளே வந்து பிரின்ஸ் என்டர் ஆகுறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்காங்க. ஜங்கிள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வழியாக போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. சரி நம்ம கொண்டு வந்த ஸ்வீட்ஸை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் வந்து அவங்க உட்காந்து அந்த கர்ச்சீஃபை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஸ்வீட்ஸை வந்து எடுக்கிறாங்க. அப்போ அதில் பார்க்குறாங்க ஒரு ஆண்ட் வந்து அதில் இருக்குது. ஸோ சரி இந்த ஸ்வீட்டை வந்து இந்த ஆண்ட்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கீழே வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்லான்னு பார்க்குறாங்க. அதுலேயும் இன்னொரு ஆண்ட் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதையும் அந்த ஆண்ட்டுக்கு வச்சிடுறாங்க. அப்படி வச்சு அவங்க கொண்டு போன எல்லா ஸ்வீட்ஸையுமே ஆண்ட்ஸுக்காகவே கொடுத்துட்றாங்க. எல்லா ஸ்வீட்ஸையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆண்ட்ஸோட ஹெட்டாக ஒரு ஆண்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து பிரின்ஸை வந்து தேங்க் பண்ணுது. நீங்கள் ஸ்வீட்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ, இனிமேல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை கூப்பிடலாம், நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தேங்க் பண்ணிட்டு போகுது. பிரின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு அவரோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அங்கே வந்து ஒரு டைகரை வந்து பார்க்குறாரு. டைகரோட காலில் வந்து முள் குத்தி இருக்குது. ஸோ அது நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்குது. அப்போது டைகருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பிரின்ஸ்க்கு வந்து தோணுது. ஸோ அந்த முள்ளை வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எடுக்கும் பொழுது வழியில் வந்து டைகர் ரொம்பவே கத்துது. அப்போ அந்த டைகரோட ஒய்ஃப் இருக்கும்ல, அது வந்து அங்கே தூரமாக இருந்து வருது.
நம்மளோட ஹஸ்பண்டை வந்து ஒருத்தங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வருது. அப்போது இந்த அடிபட்டிருந்துச்சு இல்லையா ஒரு டைகருக்கு, அந்த டைகர் வந்து சொல்லி புரிய வைக்குது, இப்படி பிரின்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த டைகரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து சாரி கேட்டுட்டு, இனிமேல் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், நாங்கள் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. 3 டேஸ்க்கு வந்து பிரின்ஸ் டைகரோட ஹோமில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. டெய்லி அந்த டைகருக்கு வந்து காயம் ஆறிடுச்சா அப்படின்லாம் சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்பொழுதும் அந்த டைகர் வந்து திருப்பியும் சொல்லுது, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க, நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு டைகரை விட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி பிரின்ஸ் போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு 4 ஃபேக்கீஸை வந்து பார்க்குறாங்க. அதாவது முனிவர்கள் மாதிரி ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. அந்த 4 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பிரின்ஸ் வந்து அவங்க 4 பேர்கிட்ட போயிட்டு, நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த 4 பேர் சொல்கிறாங்க, அவங்களோட ஹெட்டாக இருக்கிற ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, ஹெட்டாக இருக்கிற ஃபேக்கீர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட பொசிஷனுக்கு இந்த 4 பேரில் யார் வர்றது அப்படிங்கிறது தான் சண்டையே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட்டாக இருந்திருப்பாங்கல்ல, அந்த முனிவர்கிட்ட வந்து ஒரு 4 பொருள் இருந்திருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு பெட், பேக், ஸ்மால் ஸ்டோன் பவுல், அதுக்கப்புறம் ஸ்டிக் அண்ட் ரோப். இந்த 4 பொருளையும் யார் வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சண்டை. அதனால தான் சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 4 பொருட்களுக்காக ஏன் இவங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸுக்கு வந்து தோணுது. ஸோ இதுக்கு ஏன் சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது தான் அவங்க வந்து அந்த 4 பொருளுமே எப்படி யூஸ் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, பெட் வந்து அதுக்கு மேலே நம்ம ஏறி உட்காந்துட்டு இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருமா. பேக் எப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை சொல்லிவிட்டு பேக்குள்ளே கை விட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட பொருள் வந்து பேக்கு கொடுக்குமா. அந்த பவுல் பார்த்தோம் இல்லையா, அந்த பவுலில் எப்படின்னா நமக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற போதெல்லாம் நம்ம வந்து தண்ணி குடிச்சிக்கலாமா. அந்த ஸ்டிக் அண்ட் ரோப்க்கு வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தா போதுமா, அது வந்து ஆப்போசிட்டில் நம்மளை யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்க, இல்லை ஏதாவது வார் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கள வந்து கேப்சர் பண்ணிடுமா. ஜஸ்ட் ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதுமா. இந்த 4 விஷயத்தையும் கேட்டதுக்கப்புறம் பிரின்ஸுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த 4 பொருட்களும் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து பிரின்ஸ்க்கு வருது. ஸோ பிரின்ஸ் வந்து ட்ரிக்காக ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. என்ன ட்ரிக் அப்படின்னா, அங்கே வந்து 4 டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த 4 டைரக்ஷன்லேயும் ஒவ்வொரு டைரக்ஷன் சைடும் ஒவ்வொரு பொருளை வந்து பிரின்ஸ் வந்து வச்சிருவார். வச்சுட்டு ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் இந்த 4 முனிவர்களும் நிற்கணும். அந்த ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் இவர் வந்து ஆரோவை வந்து பாஸ் பண்ணுவார். அப்படி இவர் ஆரோவை பாஸ் பண்ணும்போது 4 பேரும் ஓடி போகணும். யார் அந்த ஆரோவை ஃபஸ்ட்டே பிடிச்சு கொண்டு வந்து பிரின்ஸ் கிட்ட கொடுக்குறாங்களோ அந்த டைரக்ஷன் சைடு இருந்த பொருள் வந்து அந்த முனிவருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைரக்ஷன்லையும் பண்ணுவாங்க. அதில் யார் பிடிச்சிட்டு வந்து ஆரோவை பிரின்ஸ் கிட்ட கொடுக்குறாங்களோ அந்த டைரக்ஷனில் உள்ள பொருள் அந்த முனிவருக்கு. அந்த மாதிரி 4 டைரக்ஷன்லையும் நான் வந்து செய்கிறேன். நீங்கள் யார் வந்து ஃபஸ்ட்டே போய் ஆரோவை பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க அந்தந்த டைரக்ஷனில் உள்ள பொருட்களை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த 4 முனிவர்களும் இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 டைரக்ஷனில் பிரின்ஸ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி பண்ணுறாரு. 4வது டைரக்ஷனில் வந்து ஆரோவை பாஸ் பண்ணிவிட்டு பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கிட்டு அதில் பெட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்டு மேலே ஏறி உட்காந்து பிரின்சஸ் லாபமோட பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பெட்டு வந்து பிரின்ஸை வந்து கூட்டு வந்து லாபமோட பிளேஸில் வந்து விட்டுருது. அவர் அங்கே வந்து இறங்கும்போது ஒரு ஓல்டு லேடி வந்து அவரை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நீங்கள் யார், இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் வந்து பிரின்சஸ் லாபம்மை பார்க்க வந்திருக்கிறேன், இன்றைக்கி நைட்டு வந்து நான் பிரின்சஸ் லாபம்மை மீட் பண்ணிவிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டு பிரின்சஸ் லாபமோட அரண்மனை இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ரொம்ப பிரைட்டான ஒரு ஒளி தெரியுது. அதில் வந்து பிரின்சஸ் லாபம் வந்து இருக்கிறாங்க. பட் பிரின்சஸ் லாபம்மை வந்து அவரால் கிளியராக பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த ஓல்டு லேடி பிரின்ஸை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நேற்று நைட்டே நீங்கள் கிளம்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நேற்று என்னால் பிரின்சஸ் லாபம்மை பார்க்க முடியல, கண்டிப்பாக நான் இன்றைக்கி பார்த்துட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஓல்டு லேடியை பிரின்ஸ் வந்து அவங்களோட ஆண்ட்டாகவே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து ஆண்ட் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க.
2 பேருக்கும் பசிக்குது. அப்போ பேக் யூஸ் பண்ணி அதிலேருந்து ஃபுட் எடுத்து அந்த ஓல்டு லேடிக்கும் கொடுக்குறாங்க. 2 பேரும் நல்லா வந்து ஜெல் ஆயிட்டாங்க. ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த சேம் டே நைட்டு வந்து அதே பிளேஸில் பிரின்சஸ் லாபம் வந்து தெரியுறாங்க. பிரின்சஸ் லாபம் வந்து எப்படியாச்சும் மீட் பண்ணிடணும் அப்படின்னு பிரின்ஸுக்கு தோணுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்டில் வந்து ஏறி உட்காந்துட்டு என்னை வந்து பிரின்சஸ் லாபமோட பெட்ரூம்க்கு வந்து கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரின்ஸை வந்து பிரின்சஸ் லாபமோட பிளேஸுக்கு வந்து பெட்ரூம்க்கு வந்து கூப்பிட்டு போயிடுது. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா பிரின்சஸ் லாபம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெற்றிலை இருக்கும் இல்லையா, அதை வந்து பிரின்சஸ் லாபமோட பெட்டை சுற்றி போட்டு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே பிரின்சஸ் லாபமோட சர்வன்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணும்போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சஸ் லாபம் வந்துட்டு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து உங்களோட பெட்ரூமில் தான் இருந்து நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பிரின்சஸ் லாபம்க்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஆனால் அவங்க அதை பெருசாக கண்டுக்கல. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, பிரின்சஸ் லாபம்க்கு வந்து ஒரு டெக்கரேட்டிவான ஷால் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பேக்கை யூஸ் பண்ணி ஒரு டெக்கரேட்டிவான ஷாலை வந்து கொண்டு போயிட்டு பெட்டில் ஏறி உட்காடுறாங்க. பெட்டு வந்து எப்பவும் போல் பிரின்சஸ் லாபமோட பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போகுது. அங்கே போயிட்டு பிரின்சஸ் லாபம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஷாலை வந்து போட்டு விட்டுட்டு பிரின்ஸ் வந்து வந்துடுறாங்க. அந்த பிரின்சஸ் லாபமை வந்து டிஸ்டர்பே பண்ணலை. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, பிரின்சஸ் லாபம்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரிங் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பேகு கிட்ட கேட்குறாங்க. பேக் வந்து பியூட்டிஃபுல்லான ரிங் வந்து கொடுக்குது. ஆனால் அதை கொண்டு போய் எப்படி பிரின்சஸ் லாபம்க்கு போட்டு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா பிரின்ஸோட அம்மா ராணியாக இருக்கட்டும், அந்த ஹிரோமன் பேரட்ஸாக இருக்கட்டும், ஓல்டு லேடியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் பயம் காட்டினாங்க இல்லையா, பிரின்சஸ் லாபமை மீட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒருவேளை பிரின்சஸ் லாபமை மீட் பண்ணும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு. பட் என்ன தான் ஆனாலும் பிரின்சஸ் லாபமை மீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எப்பவும் போல் பெட்ரூமுக்கு போகிறாரு. ரிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது பிரின்சஸ் லாபமோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காங்க. இவர் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்படி நான் இங்கேருந்து வந்திருக்கேன், ராணியோட பையன், நான் வந்து பிரின்சஸ் லாபமை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் தான் வந்து ஷால் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த பிரின்சஸ் லாபமோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிரின்சஸ் லாபமோட அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பிரின்சஸ் லாபமோட அப்பா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு பிரின்ஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க. உனக்கு வந்து நான் ஒரு 4 டாஸ்க் தர்றேன், அந்த 4 டாஸ்க்கையும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நீ வந்து பிரின்சஸ் லாபம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 டாஸ்கில் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா, கடுகு இருக்கும் இல்லையா, அந்த கடுகு விதைகள் வந்து 80 பவுண்டு கொடுக்குறாங்க. இதை வந்து நீ ஆயிலாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆண்ட்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த எல்லா ஆண்ட்டும் சேர்ந்து ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு பிரின்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உடனே ஆண்ட்ஸுக்கு வந்து இவர் தேங்க் பண்ணுறாரு. 2வது டாஸ்க் என்ன அப்படின்னா, 2 டீமோன் இருக்குது, அதை வந்து பிரின்ஸ் வந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க்குக்கு டைகர் மீட் பண்ணார் இல்லையா பிரின்ஸ், அந்த டைகர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. டைகரோட ஒய்ஃபும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மூலமாக இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இதனால் பேகுக்கிட்ட இருந்து கோல்டு, சில்வர்ஸ், டைமண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கி அந்த டைகருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்றாரு. 3rd டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸ்கை லெவலில் ஒரு ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரம் வந்து இருக்குது. அந்த ட்ரம்மை வந்து இந்த பிரின்ஸ் வந்து பீட் பண்ணணும். அதுதான் 3வது டாஸ்க்கு. இந்த 3வது டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா, பெட் இருக்கு இல்லையா, பெட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு நான் வந்து அந்த ஸ்கை லெவலுக்கு இருக்கிற ட்ரம்முக்கு மேலே வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பெட் அவரை கூட்டு போகுது. அங்கே போயிட்டு அவர் அந்த ஸ்கை லெவல் ஹைட்டில் இருக்கிற ட்ரம்மை வந்து பீட் பண்ணிடுறாரு. 3rd டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் நினச்சதை விட இந்த 3 டாஸ்க்குமே ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் 4th டாஸ்க் என்ன அப்படின்னா, வேக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேக்ஸால் ஆன ஒரு கோடாரி வச்சு ஒரு ட்ரீ இருக்கும், அந்த ட்ரீயை வந்து ஒரே கட்டில் வந்து சாய்க்கணும். இதுதான் 4th டாஸ்க். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பிரின்ஸுக்கு ஐடியாவே இல்லை. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அது வந்து பிரின்சஸ் லாபம் என்ன ஆர்டர் போட்டாலும் அதை கேட்குமா. ஸோ இவர் வந்து வேக்ஸால் ஆன ஒரு கோடாரியை எடுத்துக்கிறாரு.
பிரின்சஸ் லாபம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹேரை வந்து பிரின்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஹேர் வந்து யாரோடதுன்னா பிரின்சஸ் லாபமோடது. அந்த ஹேரை வந்து இந்த கோடாரியில் சுற்றிட்டு அந்த ட்ரீ கிட்ட போயிட்டு நான் சொன்னேன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு பிரின்சஸ் லாபம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரின்சஸ் லாபமோட ஹேரை வாங்கி கோடாரியில் சுற்றிட்டு பிரின்ஸ் வந்து அந்த ட்ரீ கிட்ட போயிட்டு பிரின்சஸ் லாபம் சொன்னாங்க, நான் வந்து இப்படி உன்னை வெட்டும் பொழுது நீ 2 துண்டாக உடஞ்சி விழணுமா, அதுவும் ஒரே வெட்டும் பொழுதே நீ விழுந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் கட் பண்ணுறாரு. ட்ரீ வந்து 2ஆக விழுந்துருச்சு. 4 டாஸ்க்குமே பிரின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த 4 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணதுனால பிரின்சஸ் லாபமோட அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாகி அவங்களோட பொண்ணான பிரின்சஸ் லாபமை வந்து பிரின்ஸுக்கே வந்து கல்யாணம் முடித்து அனுப்பி வைக்கிறாங்க. பிரின்சஸ் லாபமும் பிரின்ஸும் ராஜா ராணி இருப்பாங்க இல்லையா, அந்த பேலஸ்க்கு வந்து சந்தோஷமாக போகிறாங்க. பிரின்ஸ் வந்து கடைசி வர அந்த ஸ்டிக் அண்ட் ரோப்பை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சண்டை போடுற மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் வரல. அதே மாதிரி அந்த நாட்டில் எந்த விதமான வாரும் இல்லை, அதனால் யூஸ் பண்ணல. இப்படி இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. That's all about how the Raja's son won the Princess லாபம் ஷார்ட் ஸ்டோரி. நெக்ஸ்ட் என்ன டாபிக் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.